அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் அம்மாவை பாருங்கள். இன்றைக்கு மத்திய அரசிடம் நிதி வாங்குவதற்கு நீங்களும் வாருங்கள் என்று சில கத்துக்குட்டிகள் அழைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். எடப்பாடியாரை மக்கள் விரும்பியபடி முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று வீர சபதம் எடுப்போம் என்று சொல்லி மக்களின் கோபம் என்ற புயல் காற்று நம் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. குமுறும் எரிமலையை நம் கண்கள் பார்க்க தொடங்கி இருக்கிறது. அரசியல் வரலாற்றிலே அறிவியக்கத்தின் பங்கு மகத்தானது. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் என்று தொடங்கி வால்டேர், ரூசோ என்று வளர்ந்து கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் என்று வெற்றிகளை குவித்தது அறிவியக்கம்தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தந்தை பெரியார் தொடங்கி வைத்த அறிவு புரட்சி, பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா என்று வளர்ச்சி பெற்று இன்று திராவிட இயக்கத்தின் வடிவமாக அந்த மகத்தான தலைவர்களின் வாரிசாக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மத்திய அரசிடம் நிதி வாங்குவதற்கு நீங்களும் வாருங்கள் என்று சில கத்துக்குட்டிகள் அழைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். அன்றைக்கு அரிசி கேட்டு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடற்கரையிலே உண்ணாவிரதம் இருந்தார். நம்முடைய அம்மா அவர்கள் காவிரி நதிநீர் கேட்டு கடற்கரையிலே உண்ணாவிரதம் இருந்தார். அன்றைக்கு இந்த அறிவு எங்கே போனது? ஆதரவு தந்தார்களா? உடன் வந்தார்களா? அண்ணன் எடப்பாடியாரை அழைக்க கூட தகுதி இல்லாத சில ஜென்மங்கள் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவர் கிளைக்கழக செயலாளராகி வந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்து நிற்பவர். ஒரு தொண்டனுடைய கண்ணீரும் வியர்வையும் எவ்வளவு வலிமையானது என்று அண்ணன் எடப்பாடியார் அறிவார். அண்ணன் எடப்பாடியாரிடம் அம்மாவை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அவர் நமக்கு வழிகாட்டுவார். களத்திலே அவர் நமக்கு தோள் கொடுப்பார், துணை நிற்பார். நம்முடைய பகை விலகும். நம்முடைய வெற்றி தொட்டுவிடும் தூரத்திலேதான் இருக்கிறது. கடுமையாக உழைப்போம். அண்ணன் எடப்பாடியாரை மக்கள் விரும்பியபடி முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று வீர சபதம் எடுப்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும், தலைமை கழக நிர்வாகிகளையும், மூத்த நிர்வாகிகளையும், நம்முடைய சோதனைகள் ஏற்படும் போதெல்லாம் நம்மை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.